நீங்களே சமைச்சு சாப்பிடுறது போர் அடிக்காதா? உங்களுக்காக நான் ஸ்பெஷலா சமைச்சு தரேன்னு இந்த வெந்தயம் பூண்டு தொக்கு செஞ்சு கொடுத்தாங்கங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தொக்கு நான் சாப்பிட்டதில்ல. திரும்பியும் பண்ணி தர சொல்லி கேட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? தாராளமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா 2 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. ஒரு குட்டி கிண்ணம் அளவு ஃபுல்லாவே வெந்தயம் எடுத்துக்கிட்டாங்க. வெந்தயம் சேர்க்கறதுனால உடம்புக்கு குளிர்ச்சி தாங்க. ஆனா இவ்வளோ வெந்தயம் சேர்த்து கூட இந்த ரெசிபியில கொஞ்சம் கூட கசப்பு தெரியல. பக்குவமா சமைச்சிருந்தாங்க. தாராளமா பூண்டு சேர்த்துட்டு கருவேப்பிலை, உப்பு, பூண்டு பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் 3 குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. 3 பெரிய வெங்காயத்துக்கு 3 மடங்கு தக்காளி சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாமே நல்ல நில சுருள வதங்கி வரணும். தண்ணி சேர்க்க கூடாது. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வீட்டுல அரைக்கக்கூடிய குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூள், எல்லா மசாலாவும் இதோட கலந்து 1 நிமிஷம் விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டைம்ல உப்பு செக் பண்ணிடுங்க. ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி கரைச்சு புளியோட அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க. இவ்வளவுதாங்க. 5 நிமிஷம் கொதிக்க விட்டு லாஸ்டா கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா வெந்தய பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பாடு கூட பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்க.